ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். அந்த டிஷ்ஷோட நேமு புதினா சிக்கன் ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா நம்ம எவ்வளோ போடுறோமோ நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே சிக்கனில் ஒரு ஸ்மெல் வருங்க, நெச்ச ஸ்மெல், அதெல்லாம் இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு மிளகாத்தூள், ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், கல்லுப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சுங்க. கரம் மசாலா போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், அப்புறம் தக்காளி போடலாங்க. பாருங்கள், ஆனியன் கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுறேன். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரையாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போதே நம்ம உப்பு போட்டால் நல்லா வதங்கிடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு புதினாவோட ஃப்ளேவர் சிக்கனில் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் அம்மா செய்கிற அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவேன். எங்கள் அம்மா செஞ்ச செம்மையாக செய்வாங்க. எங்கள் அம்மாவோட ரொம்ப ஒரு ஹைலைட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஓகே, பாருங்கள், சிக்கன் போட்டு பரட்டிட்டேன். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாம் ஒன்றா போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டுலாம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போவே சூப்பராக டிஷ்ஷு செம்ம ஸ்மெல்லு வந்துட்டுருக்கு. புதினாவோட சிக்கன் சேர்ந்தால் செம்ம ஸ்மெல்லுங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, டிஃபன் எல்லா ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு, பாருங்கள், தண்ணியெலாம் ஊற்றிட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். கறி நல்லா வேகட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தக்கன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆயிலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், கீரைக்கு ப்ளஸ் டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி புதினா எடுத்திங்கன்னா புதினாவும் சிக்கனும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.